ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே கோபம் அதிகமாக வருது, ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால் என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தத்தையும் கோபத்தையும் நம்ம இது வரைக்கும் உணவுகளில் சரி பண்ணுறது பார்த்தோம். ஆனால் இப்போது யோகா மூலமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகளை அதிகமாகவே சந்திக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு மன அழுத்தம், கோபம் போன்றவை அதிகமாக ஏற்படுது. ஸோ இது ஆரோக்கியமான உடலுக்கு நல்லது கிடையாது. எனவே மன அழுத்தம், கோபத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்கிற யோகா பயிற்சிகளை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடலோட அனைத்து பாதிப்புகளுக்கும் யோகா தீர்வளிக்குது. அதுலேயும் குறிப்பாக மன அழுத்தம், கோபம் இதை குறைக்கிறதுக்கு யோகா ரொம்பவே தீர்வளிக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோபம், மன அழுத்தத்தை குறைக்க ஃபஸ்ட்டு யோகா. என்ன யோகா அப்படின்னா கருடாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகாசனம். ஸோ இந்த ஆசனம் மன அழுத்தம் மற்றும் கோபம் குறையறதுக்காக செய்யக்கூடிய பெஸ்ட் ஆசனம். இந்த ஆசனம் எப்படி செய்கிறது அப்படின்னா, நேராக நின்றுட்டு கைகளையும் கால்களையும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கணும். அப்படி முன்னால் இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனம் செலுத்தணும். அந்த பாயிண்ட்டை நோக்கி நம்ம கவனம் செலுத்தணும். ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கணும். நம்மளோட அந்த பேக் போன் நேராக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்த நிலையில் நின்றுட்டு மேலே 2 கைகளையும் பின்னிக்கணும். கால்கள் 2ஐயும் பின்னிட்டு அந்த பின்னின கைகளில் வணக்கம் செலுத்துகிற மாதிரி நம்ம நின்றுட்டு நம்ம நேராக ஒரு பாயிண்ட்டை நோக்கி பார்க்கணும். முன்னால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். இந்த யோகாசனம் செய்கிறது மூலமாக தோள்பட்டை, இடுப்பு உள்ளிட்ட பகுதிகள்லாம் அழுத்தம் பெறும். அப்போ உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய புள்ளிகள் என்னாகும், சாந்தமடையும். ஸோ இந்த யோகாசனம் செய்கிறது மூலமா கோபம், மன அழுத்தம் கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஆசனத்தை எல்லாருமே செய்யுங்க. 2வது ஆசனம் உத்தான ஆசனம். இந்த ஆசனம் நேராக நின்றுட்டு உடலை முன்புறமாக கீழே வளைக்கணும். நம்ம சூரிய நமஸ்காரத்தில் பாதஹஸ்தாசனம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி கீழே நல்லா வளைக்கணும். முட்டி வளையக்கூடாது. 2 கைகளையும் மற்ற கை முட்டியை தொடுற மாதிரி சேர்த்துக்கணும். குறிப்பாக இது பாதஹஸ்தாசனம் மாதிரியே தான். இது நரம்பியல் மண்டலத்தை சமநிலை செய்து அமைதியை அளிக்குது. அதே சமயம் பின்புற வலி, கைகளில் வலி, இரத்த அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறவங்க ஸோ டாக்டர்ஸ் கிட்ட அவங்க டாக்டரோட ஆலோசனையை பெற்றுட்டு தான் செய்யணும். ஏன்னா பேக் பெயின்லாம் இருந்தாக்கா இந்த ஆசனம் செய்யக்கூடாது. ஸோ அப்படி எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எனக்கு கோபம் வருது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆசனத்தை செய்யலாம். இதுவும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பாலாசனம். பாலாசனம்ங்கிறது குழந்தைகள் எப்படி தரையில் படுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆசனம் தான். தரையில் காலை உட்புறமாக மடக்கி நம்ம உட்காந்துக்கணும். குழந்தைங்கள்லாம் உட்காருவாங்க இல்லையா, காலை மடக்கிட்டு அது மாதிரி உட்காந்துட்டு இப்போ நம்ம வஜ்ராசனத்தில் உட்காருவோம்ல அதே மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தலையை தரையில் தொடுற மாதிரி கைகளை பின்புறம் நோக்கி தரையில் வைக்கணும். அதாவது கையை நம்ம பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரியே நம்ம படுக்கணும். அதே மாதிரி படுத்துட்டு சிறிது நேரம் கழிச்சு அதே நிலையில் கையை மட்டும் முன்னாடி சேர்த்துக்கணும். கையை நம்மளோட அதாவது முட்டிக்கு நேராக அப்படியே மெதுவாக முன்னாடி கொண்டு போய் வைக்கணும். இப்போ நம்ம பின்னாடி அந்த குதிகாலில் இருக்கக்கூடிய அந்த பட்டக்ஸ் தூக்கக்கூடாது. தூக்காமல் அந்த குதிகால்லையே அந்த பட்டக்ஸ் இருந்துட்டு கைகளை நேராக நீட்டி குப்புற படுக்கணும். அதுதான் பாலாசனத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், நல்ல கோபமும் குறையும். நெக்ஸ்ட் ஆசனம் வஜ்ராசனம். ஸோ இந்த ஆசனம் கால்களை மடித்து உட்கார்ந்து கைகளை அப்படியே நம்ம முட்டியை தொடுற மாதிரி குறுக்க வைக்கணும். ஸோ இது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஆசனம். அதாவது மற்ற எல்லா ஆசனமுமே சாப்பிட்ட பிறகு செய்யவே கூடாது. ஆனால் வஜ்ராசனம் சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆசனம். இந்த ஒரு ஆசனம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஆசனம். நைட்டு நம்ம தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தினசரி இந்த வஜ்ராசனத்தை நம்ம உட்காந்துக்கணும். நம்ம பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த வஜ்ராசன நிலையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வஜ்ராசனம். நம்ம அவங்கள நல்லா பார்த்துட்டே வந்தோம்னாக்கா அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க, கோபம் ரொம்ப வராது அவங்களுக்கு. ஸோ இந்த ஆசனம் கோபத்தை குறைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆசனம்.
அது அடுத்தது சுப்த பாத கோணாசனம். இப்போ பாத கோணாசனம் பார்த்துருப்போம். அந்த ஆசனம் என்னன்னாக்கா நம்ம பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பீரியட்ஸ் இப்போ இர்ரெகுலராக இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பாத கோணாசனம் செய்யலாம். ஸோ அது நார்மல் பாத கோணாசனம். இது பாத கோணாசனம். தரையில் படுத்துட்டு 2 பாதத்தையும் நம்ம எப்படி பாத கோணாசனத்துக்கு உள்ளே இழுத்து கால்களை வச்சுப்போமோ அதே மாதிரி 2 பாதத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சுட்டு ஒரு கையை வயிற்றுலையும் மறு கையை நெஞ்சிலையும் வச்சுக்கணும். இது மனநிலையை ரொம்பவே அமைதிப்படுத்தும். ஸோ இந்த நம்ம மேலே சொன்ன இந்த 5 ஆசனங்களையும் ரெகுலராக நம்ம ஒரு 21 டேஸ் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மன அழுத்தமும் கோபமும் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னாலே கோபம் மன அழுத்தம் குறையும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.